பெரிய பொண்ணு வேற வீட்டில் இருப்பாளா இல்லை வெளியே எங்கே போயிருப்பாளான்னு தெரியலையே. சரி, எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போம். அவிய மாமியாராவது இருக்கான்னு பார்ப்போம். அவியலுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லுவாவல்ல. எம்மா, எம்மா பெரிய பொண்ணு, எம்மா பெரிய பொண்ணு, கொஞ்சம் வெளியே வாம்மா. ஓ, இதான் விஷயமா? அதனாலதான் சதீஷ் அந்த ஊர்ல மட்டும் கொண்டு போய் என்னைய விட்டுட்டு வந்துருங்கன்னே நானும் செல்வானன் தான் போய் பைக்ல அவனை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அப்புறம் ஊருக்கு வந்தோம். அவன் அப்ப கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. அவனுக்கு தான் விஷயமே தெரியாத, வேற எப்படிங்க அவன் சொல்லுவான்? அவிய அம்மா சொல்லாம கொள்ளாம தான் போனாவ. அங்கிருந்து நேரா வர சொல்லியிருப்பாவளா இருக்கும், அதனால உங்களை அங்க கொண்டு இறக்கி விடுங்கன்னு இருப்பான். ஓ, அப்படியா? எம்மா பெரிய பொண்ணு, வீட்டில் இருக்கியாம்மா? இருந்தா கொஞ்சம் வெளியே வாம்மா. நீ இங்க கொஞ்சம் இருங்க, யாரோ வெளியே கூப்பிடிய மாதிரி இருக்கு என்னைய. ஏன் எதுவும் 7:30 எதுவும் ஊருக்குள்ள இழுத்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன? உன்னைய தேடி யார் வருவா? தெரியலையே, நான் ஒன்னும் 7:30 இழுக்கலையேங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வாரேன். இன்னும் 7:30 யார்கிட்ட இழுத்து வச்சாலும் தெரியலையே. யாரோ வந்திருக்காவல. சரி, யாருன்னு தான் போய் பாப்போமே. தண்டபணி என்ன நீங்களா? ஆமாம்மா, நான் தான். உன்கிட்ட ஒன்று கேட்கணும் பத்துக்க. என் பொண்டாட்டி லட்சுமி எங்கே போயிருக்கா என்னன்னு ஏதாவது தெரியுமாம்மா? உன் வீட்டில் எதுவும் இருக்காளா? யாரு, தண்டபாணி என்னன்னா? ஆமாப்பா, வாப்பா, நீயும் வீட்டில் தான் இருக்கியோ? இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமண்ணே, இன்னைக்கு லீவு தான். என்னண்ணே நீங்க இப்படி பண்ணிட்டிய? என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணே. பாவம் லட்சுமி அக்கா. இப்பதான் பெரிய பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீங்களும் சின்னத்திரண்ணா இப்படியானே எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பிய? ஊருக்குள்ள இது கேவலம் தானே. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியலா? பிள்ளைகள் எல்லாம் தலைக்கோசர வளர்ந்தாச்சு. பிள்ளைகளை கட்டி கொடுக்க போற வயசும் வந்தாச்சு. இனிமே இந்த பழக்கெல்லாம் என்னத்துக்குன்னே கொஞ்சம் அளவா வச்சுக்கிட மாட்டியலா? பாருங்க, குடும்பம் தான் கடந்து சீரழிஞ்சிட்டு அடக்கு. சின்னத்தரனை வீட்லயும் அங்க சரசக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாவோ போல. சதீஷ், பூமாரி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போயிட்டாவன்னு நம்ம இருந்து. ஆமையா, நானும் கேள்விப்பட்டேன். அதான் கொஞ்சம் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க லட்சுமியும் பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயும் போயிட்டாலும் என்னமோன்னு இருந்தாலும் ஒரு பக்கம் என் மனசு இல்லை, எங்கேயும் பேர் கண்டா இங்கே தான் இருப்பான்னு தோணிச்சு. அதான் இங்கே வந்தேன். இங்கே இல்லையப்போ என் பொண்டாட்டி? இங்க இல்லையண்ணே லட்சுமி அக்கா. பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா இங்க இருந்தாதான் என்கிட்ட சொல்லியிருப்பாள. அவ அது எதுவும் சொல்லலையே. இப்படி பிரச்சனை எல்லாரும் குவாச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாவ. லட்சுமி அக்காவும் போயிட்டாவன்னுலாம் சொன்னான். ஐயே, அப்போ அவ உண்மையாவே போயிட்டாளோ? குறைச்சிக்கிட்டு பிள்ளைல கூட்டுக்கிட்டு எங்கே போனாலும் என்னமோ தெரியலையே. நான் இங்கே இல்லைனாலும் உமா வீட்டில் இல்லைன்னா பத்திராளி அக்கா வீட்டில் தான் இருப்பாளா இருக்கும். போய் அங்கெல்லாம் பார்க்கலான்னுலாம் இருந்தேன். என்ன இங்க பாருங்க, நீங்க வீடு விடா எங்க தேடியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. லட்சுமி அக்கா இங்கெல்லாம் இல்லை. அவைய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனாவ. எங்க போறியன்னு கேட்டதுக்கு கூட பதிலே சொல்லலை. இனிமே நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. உங்க கூட இனிமே வாழ முடியாதுன்னு. உங்களுக்கு டைவர்ஸ் பத்திரம் ஏதாவது அனுப்பி விடுவாங்களாம். நீங்க டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அனுப்புவீங்களாம். அப்புறம் மாசம் மாசம் இவ்வளவுன்னு அவியலுக்கு நீங்க ஏதாவது காசு கொடுக்க மாதிரி இருக்கும், நஷ்டஈடா. அதை கொடுத்துட்டு நீங்க பிரிஞ்சு போறது தான் சரின்னு நினைக்கேன். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவ, அழுதுகிட்டு இருந்தாவ லட்சுமி அக்கா. பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லி போயிட்டாவ. நாங்களும் எவ்வளோ இருங்கன்னு சொன்னோம், கேட்கே இல்லை அவிய. பாத்தியலானே எந்த அளவுக்கு லட்சுமி அக்கா மனசு வியாதனைப்பட்டு இருந்தா அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு போயிருப்பாவ. ஏன்னே நீங்க இப்படி பண்றீங்க? தப்பு தான்ப்பா. இப்போதான்ப்பா என் மண்டைக்கு உரைக்குது. வீட்டுக்கு போனால் வீடே வெறிச்சோடி கிடக்கு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எப்படியும் பிள்ளைகள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். நம்ம தேடி பிடிச்சிடலான்னு பார்த்தோன்னா இங்கே இல்லைன்ட்டிய. இப்போ எங்கே போயிருப்பா? ஒருவேளை அவள் அக்கா வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பாளோ? அவளுக்கு ஃபோன் அடித்து பார்க்கட்டுமா? அடிச்சு பாருங்க. ஆனால் அங்கே போயிருப்பாவன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அங்கே போகிறதா இருந்தால் எங்ககிட்ட சொல்லியிருப்பாவல்ல. எங்ககிட்ட சொல்லவும் இல்லை. எங்கள் அக்கா வீட்டுக்கெல்லாம் நான் போகல அப்படிதான் சொன்னாவ. நான் கேட்டது கூட வேற எங்கேயோ தான் போறேன்னாவ. வேற எங்கேயாவதுன்னா லட்சுமி வேற எங்கே போவா? அவளுக்கு வேற எங்கே போக்கடை இருக்கு? அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் இதுக்கும் ஃபோனை பண்ணி பேசி பார்க்கேன். இல்லைன்னா நேரில்னாலும் போய் பார்த்து அவளை நான் கூட்டிட்டு வரேன். சரி, போய் பாருங்கண்ணே. சரிப்பா தம்பி. சரி, அப்போ நான் வரேன். சரிண்ணே, பார்த்து. இன்னும் போகாத தெரியாம தான் இருக்கேன்னு நினைக்கேன். பார்த்து பத்திரண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன். இருட்ட போகுது. லட்சுமி இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு எங்கே கிடக்கால தெரியலையே. 2 வயசுக்கு வந்த பிள்ளைகளு. என்ன நல்ல தூக்கமா? எங்க ரமணி, அங்க நம்ம நல்லா ஏசி போட்டுக்கிட்டு தூங்குவோமா? இங்க அப்படி இல்லை. ஏசியில பத்தியா ஜன்னலெல்லாம் திறந்து வச்சாலும் ஒரு நேரம் காத்தடிக்கும், ஒரு நேரம் காத்தடிக்க மாட்டேங்கு. அதனால தூக்கமே வர மாட்டேங்கு. அதான் இப்போ என்னத்தை செய்யன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தேன். சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க, சரி தூக்கம் வந்தா தூங்குவோன்னு. அதுக்குள்ளதான் நீ வந்துட்டா. நீ ஒத்தையிலேயே வந்தா? இல்ல, பிள்ளைலாம் நாங்க வெளியே நிற்காவ.
நானும் இங்கே உனக்கு நேரம் போக வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அடைக்கிறதா இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் லீவ் இல்லை அந்த அவ்வளோரையும் கூட்டிட்டு தான் வந்தேன். சரணு அப்புறம் இவன் சஞ்சயும் கிடந்தான், அவனையும் கூட்டிட்டு பிள்ளைகளையும் சஞ்சனாவும் சரண்யா எல்லாரும் கிடந்தவளா கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் வெளியே தான் நிற்குதுவே. கொஞ்சம் மீன் கறியும் கொடுத்துட்டு வந்தேன். நீ என்ன கறி ஆக்கலையே தெரியலையே. சரி கொஞ்சம் கறியும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பொழுதடைய போல போகலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்படியா? பிள்ளைகளை உள்ள கூப்பிட வேண்டியதானே? சரி வா நம்ம வெளியே போவோம். நீ சொன்ன மாதிரி இங்கே காத்தே வராண்டங்கு. ஆமாம் வா வெளியே போய் உட்கார்ந்து வேணா பேசுவோம். காத்தே வராது. இப்படிதான் எனக்கு இங்கே எரிச்சலாக வருது. நேரமும் போக வேண்டங்க. சரிந்தா என்ன கறி வச்சா? இந்த மீன் கறி இருக்குதுல வேணா ராத்திரிக்கு வச்சுக்க. மீன் கறியா? நானும் நேற்று மீன் கறி ஆக்கினது தான் கடந்துனா அதை தான் சூடு பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அப்படியா? சரி வர்றது தான் வாரமே. சரி கொண்டு போகணும்னு ஊற்றிட்டு வந்தேன். சரி இருக்கட்டும். ராத்திரிக்குனால நாளைக்குனாலும் ஆகும். சரி வா நம்ம வெளியே போவோம். ஆமாம் சரண்யா, இவங்க 2 பேரும் தனியாக அப்படி எங்கே போகிறான்னு நமக்கு தெரியாம. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சந்தியா சோனியா வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு தோணுது. அது எப்படி இவன் போகலாம்? அப்படியெல்லாம் இவனை போக விடக்கூடாத. அம்மா டப்பனா கையும் களவுமா இவனை மாட்டி விடணுமே. இருந்த வாரு. ஏம்மா நீங்கள் 2 பேர் தான் இருக்கியே, அவனும் 2 பேரும் எங்கே? ஏம்மா உன் மோவே அப்புறம் சஞ்சய்ட்டா 2 பேரும் நான் அந்த பக்கமாக தான் போறாவ. எனக்கு என்னமோ அவனும் 2 பேரும் அந்த பிள்ளைகளோட பார்க்க போறான்னு தோணுது. எந்த பிள்ளைகளை பார்க்க? அதாம்மா மாமா பிள்ளைகள் 2 இருக்குல்ல, அந்த பிள்ளைகளோட பார்க்க தான் போறாவன்னு நினைக்கேன். அங்கே எதுக்கு இன்னும் போறானுவே? போன போட்டு இங்கே கூப்பிடு. ரமணி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. எக்க சும்மா இருங்க. இதுக்கு தான் இவனு எங்கே வாரதுக்கு சரி சொன்னானு போல இருக்கு. என் மொழி வராண்டேன்னு தானே சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவன் சஞ்சய் தான் வான்னு கூப்பிட்டா. இப்போ என்ன அங்கே போகிறான்? எனக்கு ஒன்றும் பிடிபடலையே. வா உனக்கு நான் விஷயத்த சொல்கிறேன். ஏலா அவனும் போன வேகத்தில் வருவான். நீங்கள் விளாடுங்க, அவனும் வந்துருவான்னு வைப்போம். நீ வார மணி. இது ஒரு லூசு பெரியமா. கையும் களவுமா போய் பார்த்து பிடிக்கணும்னு பார்த்தேன்னா இது காரியத்தை கெடுத்து விட்டுருச்சு. என்னக்கா விஷயம்? உனக்கு அப்புறம் தான் ஃபோன் அடிச்சு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன் பார்த்துக்க. நல்ல வேலை நீயே வந்துட்டா. உங்ககிட்ட நேரிலே பேசிக்கிடலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும். உன் தம்பி தண்டபாணி இருக்கான் பாரு, அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? குடிச்சிட்டு கூட இருக்கவனுங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அவன் கூட உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே பொண்டாட்டிகிட்ட போயிட்டு ஒரே சண்டை, நல்ல சண்டை போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் தண்டபாணியும் குடிச்சிட்டு அங்கே ஊருக்குள்ள வெளியில் விழுந்து கிடக்கான்னு தெரிஞ்சுதான் அங்கே போய் பார்த்துருக்கா. வீட்டுக்கு வராண்டேன்னா என்னென்னமோ சொல்லியிருக்கான் பார்த்துக்க. அதுக்குள்ளே நல்லா வாய் தகராறாக இருக்குது. இப்போ லட்சுமி பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு அவள் எங்கேயோ போகிறேன்னு சொல்லி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாலாம். எக்க என்ன சொல்கிறா? ஆமாம், என்ன அவனுக்கு போகாத தெரியலையே என்னமோ தெரில. வீட்டுக்கு போய் அவன் பார்த்தா தான் தெரியும். பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வீட்டில் இல்லைன்னா எங்கே போச்சுவே என்னன்னு அதுக்கப்புறம் தான் தேடி தெரியுமான்னு நினைக்கேன். எங்கே போனான்னு தெரில. ஒருவேளை அவள் அக்கா வீட்டுக்கு தான் பேர் பாலோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், அவள் ஆவுன்னா சின்ன பிரச்சனைக்குனால அவள் அக்கா வீட்டுக்கு தானே போவா. அங்கே தான் பேர் பார்ப்போம். இவனும் ஏன் தான் இப்படி குடிச்சு சீரழியான்னு தெரில. குடிச்சாதான் வீட்டில் சண்டை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் குடிக்காமல் இருக்க வேண்டியது தானே இவன். இப்படி குடியால தான் அவரோட குடும்பமும் சீரழியுது. குடிக்கவங்களுக்கு அறிவு வேணும்ல. லட்சுமியை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இன்னும் ஓடிக்கிட்டு திரியாளன்னு. என்ன அவிய அக்கா அங்கேயும் வரலன்னு சொல்லிருச்சு. பிள்ளைகள் நம்பரும் சுவிட்சப்பாக இருக்குது, லட்சுமி நம்பரும் சுவிட்சப்பாக இருக்குது. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அவிய அக்கா பொய்கி சொல்லுதோ? நம்ம சகலைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா என்ன? அங்கே என் பொண்டாட்டி வந்தாளா என்ன ஏதுன்னு அவராவது ஏதாவது விஷயத்த சொல்லுவாரான்னு பார்ப்போம். ஆமாம் அதான் சரி, சகலை படிக்க போட்டு பார்ப்போம். மச்சான் சொன்னா கேளு மச்சான், நான் வரல. அட வாங்கம்லா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கேன். இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு காலேஜுக்கு போனால் எல்லாம் சரியாயிரும். நான் நாளைக்கு பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிடுறேன். ஒன்றும் இல்லை, வா நம்ம போவோம் ஒழுங்கா. இங்கே வந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அவங்க இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. தயவு செய்து வந்துரு. அட வா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கம்லா. சொன்னா கேளு வா. இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். அட என்னடா இது, சகலையும் அங்கே வரலன்ட்டாரு. அவர் எப்படியும் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. எதுனால நம்மக்கிட்ட சொல்லிடுவார. அப்போ அங்கேயும் போகலன்னா என் பொண்டாட்டி எங்கே போயிருப்பா பிள்ளையில விட்டுட்டு? இல்லை வா, இவ்வளோ தூரம் வந்துட்டு வராண்டேங்க பேரு. ஐயோ பெரியப்பா. யாருப்பா அது? பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? நீங்க எங்கதான் இருந்தீங்களோ கவனிக்கல. நீங்கள் தானேப்பா தம்பி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் மாமா. மாமா அத்தை வீட்லயே இருக்காவ? எங்கப்பா, அவள் வீட்டிலே இல்லை. பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயோ மாமா மேலே குவாச்சிக்கிட்டு போயிட்டா. எங்கே போனான்னு தெரியாம தான் இந்த மாமிங்கனை முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அட என்ன மாமா சொல்றீங்க? சாதாரணமா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஆமாப்பா, எனக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா பெரியப்பா எதுக்கு வீட்டை விட்டு போனாங்க பெரியமா? எல்லாம் என் மேலே குவாச்சிக்கிட்டு தான்ப்பா. ஆமா, நீங்கள் 2 பேரும் தான் வந்தீங்களா? இல்ல மாமா, அம்மா தங்கச்சி எல்லாரும் தான் வந்தோம். அப்படியா? அக்கா வந்திருக்காளோ? ஆமா, அங்க பெரியம்மா வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? அப்போ நான் போய் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கும் மனசே சரியில்லை, யார்கிட்டையாவது பேசணும் போல இருக்கு. எக்கா. என்ன மச்சான், இவர் சரக்கு தான் அடிச்சிருப்பாரோ? ஆமா அப்படிதான் தெரியுது. அதனாலதான் ஏதாவது சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பெரியம்மா கோச்சிக்கிட்டு சந்தியா சோனியாவெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க போல. சே அப்ப வீட்டுல யாரும் இல்லையா? சே சோனி பாவம். சே
சந்தியா பாவம். சரி வாமாப்ல போவோம். இந்த ஆளு இப்படி குடிச்சு குடிச்சுதான் மச்சான் இந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு கிடக்கு. அப்பயும் இந்த ஆளு குடிய நிறுத்த மாட்டேங்காரு பேரு. இவர் மாமனி சொல்லி கூப்பிடவே வாய் கூசுது. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா, எங்க அப்பா ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இவர் குடிச்சு குடிச்சுதான் இப்படி பிரச்சனையாகி போய் சண்டையாகி போய் கிடக்கு. இல்லாட்டினா உங்க அத்தைக்கு மாமாக்கள் நல்லா இருந்தாங்கன்னா எல்லாம் நல்லா இருந்திருப்பாவ. இவர் குடிச்சு குடிச்சு குடும்பத்துல ஒரு அக்கறை இல்லாம சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நிறைய சொத்து பத்து எல்லாம் இருந்திருக்கு. பாதி குடிச்சு வித்து தீர்த்திருக்காரு. மீதி இப்படியே போச்சுன்னா வழங்காதுன்னு எங்க அம்மா அவங்க பேர்ல எழுதி வாங்கியிருக்காங்க. எல்லாம் வீணா போயிடும், நமக்காவது ஏதாவது உதவட்டுமே அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் சரின்னு சொன்னாங்களாம். அப்படிதான் வித்து ஒரு இடமும் அப்புறம் கடைலாம் வச்சு கொஞ்சம் நாங்களும் டெவலப் ஆனோம்னு சொல்லி ஒரு நாள் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் நாசமா போறதுக்கு நம்மளாவது ஏதாவது கொஞ்சம் தியாத்துவோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு கேட்க மாட்டாராம். லட்சுமி பெரியமா பேச்செல்லாம் இவர் கேட்டிருந்தாருன்னா எப்பயோ ஓகோன்னு இருந்திருப்பாரு. அவங்க பேச்ச ஒன்னையும் கேட்காம இவர் இப்படி இருக்க போய் தான் இப்படி ஆகி போச்சுன்னாங்க. இப்பயும் இப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா என்ன அர்த்தம்? சரி நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? விடு, பாத்துக்கலாம், வா நம்ம போவோம். ஆளே இல்லாத கடையில இங்க என்னத்துக்கு டீ ஆத்திக்கிட்டு வா போலாம். இல்ல நான் கொஞ்ச நேரம் இதுல இருந்துட்டு வரேன். அடா வாடா, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் மல்லு கட்டுனேன். அடுத்து இங்க இருந்து உன்னைய வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நான் மல்லு கட்டணும் போல இருக்க. உன்னைய ஒழுங்கு மரியாதையா வா சொல்லிட்டேன். சரி வா. எக்கா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாக்கா என் பொண்டாட்டி. எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு எதுவும் தெரியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதல. உனக்கு ஒரு நல்ல நாளும் பொழுதுமா நிம்மதியா வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியாதா? பொண்டாட்டி பிள்ளைகள்னு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கான் போல நினைச்சேன். மறுபடியும் 7:30 இழுத்துக்கிட்டு தெருவில் விட்டுருவியா? அதான் இழுத்து தெருவில் விட்டாச்சே, அப்புறம் என்ன? என்னக்கா மனசு கஷ்டமா இருக்குன்னு உன்கிட்ட வந்தா நீ என்னைய சத்தம் போடியா? வேற என்னெல்லாம் பண்ண முடியும் உன்னைய? 7 கழுத வயசாகுது, இன்னும் பொண்டாட்டி பிள்ளையிலிருந்து ஒழுங்கா வச்சு வாழ தெரியாம இப்படி தெருவிலேயே இப்படி அலைய விட்டுட்டு இருக்கியே. குடிச்சிட்டு இப்படி கிடந்தா எந்த பொண்டாட்டி தான் கூட இருப்பா சொல்லு? அக்கா அப்படி சொல்லாதக்கா. என்னைக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் குடிக்கிறது தான். அதையும் குடிக்கக்கூடாதுன்னு அவ சும்மா காரணம் கண்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பண்ணுவா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு போயிருக்கா. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, பேதியில போவா. நானும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயும் வரலங்க அவ. இப்போ எங்க போனா என்னன்னு தெரியாம நான் மூச்சு முட்டி போய் இருக்கேன். அதான் உன்கிட்ட வந்தேன். நீ என்ன திட்டுறிய? நீ அவ மட்டும் போனாலாவது எந்த ஆளையும் போயிட்டு வருவான்னு நான் இருக்கலாம். 2 பொட்டை பிள்ளைகளெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. அதான் எனக்கு பயமா இருக்கு. அவ பத்திரமா இருக்காளா, என்னாச்சா ஏதாச்சான்னு. எல்லாம் அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீ போன பண்ணி கேட்டியா இல்லையா? அவ பொண்ணு பிள்ளைகள் பொண்ணு எல்லாம் சுவிட்ச் ஆஃப். ஐயா அக்கா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவ ஃபோன் எடுத்து இங்கே வரலையே, என்னாச்சு எதுன்னு அது நம்மக்கிட்ட கேட்கு. எனக்கு என்ன சொல்லனே தெரில. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வைங்க, நான் இந்த வாரேன்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். சகலவாடிக்கும் ஃபோனை பண்ணி கேட்டேன், அவரும் அங்கே வரலன்ட்டாரு. ஐயா அக்கா தான் போய் சொல்லுதா இருக்கான்னு அதுக்கும் போட்டு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டு. இப்போ எனக்கு என்ன ஒன்றுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. இல்லை அவளுவ சும்மா கூட சொல்லுவாளுவ பேசி வச்சுக்கிட்டு. நீ நேர்லேயே போய் பார்த்துட்டு அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட்டிட்டு கையோட வா. இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை காலில் விழுந்துனாலும் கூட்டிட்டு வா. அவள் அதுக்கெல்லாம் ஒத்து வரமுண்டாக்கா. இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாளாம், அதெல்லாம் சைன் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு அவள் கூட்டாளி பொருள்கிட்ட ஒருத்திட்ட சொல்லிட்டு போயிருக்கா. நான் அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பாளான்னு அங்கே போனா அவள் அப்படி சொல்லியா. அந்தாலும் நான் கேட்டுட்டு வாரேன். அவள் டைவர்ஸ் பண்ணிடுவாளாங்க்கு. நீ வேற அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தெருவாவே பிச்சையா எடுப்பா? என்னக்கா சொல்ற? ஆமா, உன் பொண்டாட்டி இதுல தான் உனக்கு ஒரு இதுவும் உரிமை கிடையாது. அப்புறம் நீ அவளை துரத்திட்டு நீ அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அவ 4 நாள் கழிச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு உன்னைய வெளியே வரட்டிட்டு அவ அங்கே உட்கார்ந்துருப்பா. நீ எங்க போவா சொல்லு? ஏதோ ஒழுங்கா அவ கூட இருந்தனா நீ தப்பிச்ச. பாத்துக்க, கையில காலில் விழுந்தனாலும் கூட்டு வர வழிய பாரு சொல்லிட்டேன் அம்மா. எக்க என்னை இப்போ நீ என்ன பண்ண சொல்றா? ஒழுங்கா பசை பிடிச்சி வெயி. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, அங்க அக்கா வீட்டுக்கே போயிட்டு அங்கதான் இருக்காளான்னு பாரு. பார்த்துட்டு விடிஞ்சதான் கையோட கூட்டிட்டு வர வழிய பாரு. சரிக்கா. அப்போ நான் இப்போ கிளம்பட்டுமா? இப்படியே போவாத, வாட இங்க வரைக்கும் குப்பு குப்புன்னு வருது. நல்லா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு நல்லா பட்டையை போட்டுட்டு போ. பசை ஏறி பிடிச்சி எப்படின்னா போய் கூப்பிட்டுட்டு வர வழிய பாரு. அவள் லட்சுமி அங்கேயும் இல்லைன்னா என்னக்கா பண்ணியது? அந்தால பெயிரு காசி ராமேஸ்வரன் அந்தால பெயிரு. அவ்வளோதான், வேற உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் விட்டுட்டேன்னா உனக்கு காசி ராமேஸ்வரன் போக வேண்டியதுதான் சொல்லிட்டேன். சரசு, இப்படி அழுதுகிட்டே இருக்காதம்மா. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஆமா, சும்மா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன அட என்ன சரசு இப்படி சொல்லிட்ட? உன் மேல அக்கறை இல்லாமையா உன்னைய தேடி நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. அதான் நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைன்னு என்னைய தேடி வந்திருக்கிய. வேற என்ன? இல்லாட்டின்னா நீங்க தேடி வந்திருப்பீங்களாக்கோ. அதான் உங்க அம்மா இன்னொரு கல்யாணம்னாலும் உங்களுக்கு பண்ணி வைப்பாவன்னு சொன்னீங்களே, போங்க போய் பண்ணிக்கிட வேண்டியது தானே. இங்க வர சரசு, போதையில பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட கூடாது. அது சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பேன் ஜாலியா. நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடாத. ஓ, போதையில தான் அந்த மாதிரி பேசுனீங்களோ? போதையில மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறதுனால தானே அப்படி நீங்க பேசிருக்கீரு. நான் அதே வார்த்தையை பேசியிருந்தா நீரு சும்மா விட்டுருப்பீர என்னைய.
அட என்ன சரசு நீ இது சின்ன பிள்ளை கணங்க எல்லாத்துக்கும் குறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும்ல. அதான் நான் இப்ப இறங்கி வந்திருக்கேன்ல. இப்ப நீ கொஞ்சம் இறங்கி போலாம்ல. நீ இப்படி கோவத்தை குறைக்க மாட்டேன்னு நீ இப்படி மறுபடியும் மல்லு கட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னத்தை செய்ய? நீங்க போங்க முத, நான் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வாரேன்னு சொல்றேன்ல. நீங்க எதுக்கு இப்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி வந்து கூப்பிட கூப்பிட எனக்கு கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகுது. என்ன மோனி கொஞ்சம் சும்மா இருமா, நான் சரசு கிட்ட பேசிக்கிட்டேன். இங்க பாரு சரசு, நாளைக்கு பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போனோம். நீ இப்போ உங்க இருந்தா வேற பிள்ளைகளுக்கு படிப்பு தானே கேடும். ஆமா, பிள்ளைகள் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான். அப்படியே அக்கறையில தானே ஊருக்கு நடுவால அங்க குடிச்சிட்டு கடைசியில கடந்தியேரு. சரி, நடந்து போச்சு. இனிமே நான் அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிட்டேம்மா. வா வீட்டுக்கு போலாம். நீ யாராவது துணிமணி இல சதீஸ் போ, குத்துக்கள் கணக்கால அப்படியே நிக்காம பேரு போ. உள்ள துணிமணி எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்த பையன் அப்படியே எடுத்துட்டு வா, போவோம். சரிப்பா. ஏலே, துணிமணியில கைய வச்சனா கைய உடைச்சு விடுவேன். அம்மா உங்க அப்பையும் கூட போறதா இருந்தா நீ போ. நானும் என் மோள நாங்க இங்க இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நாங்களா எங்களுக்கு தோணும் போது வருவோம். அப்படியெல்லாம் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன உயிரோட வச்சு சமாதி பண்றதுக்குன்னே வந்திருக்கீரோ? சரசு அப்படிலாம் பேசாதம்மா. வா எந்திரி, வீட்டுக்கு போவோம். இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நீ வீட்டை விட்டுல இனிமே வெளியே வரக்கூடாது. என்ன இப்படி துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு வருவாங்களா சொல்லி ஒரு நல்ல பொம்பளை. அப்ப நீங்க குடிச்சதெல்லாம் தப்பு இல்ல. இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுதான் உங்களுக்கு தப்பா தெரியுது என்ன? அட நான் அப்படி சொல்லலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கிடலான்னு வீட்டுல தான் இருக்கணும் பொம்பளை. இப்படிலாம் துணிமணி அள்ளிக்கிட்டு வரக்கூடாது. அது இன்னும் பிரச்சனையா மேலும் மேலும் பெருசா தான் ஆக்கும். போங்க, இனிமே போய் தூங்குங்க. சோறு கறி ஆக்க வேண்டிய வேலை இல்ல. ராத்திரிக்கு அங்கேயே சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு தங்கச்சி வீட்டிலே. வேற என்ன சட்டி பணம் கழுவிய வேலையும் கிடையாது. போய் தூங்குங்க. ஏதோ வீட்டுக்கு திருப்பி பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப மதப்புல தெரியாதீங்க. நான் ஒண்ணு நீங்க கூட்ட உடனே திரும்பி நான் அந்த வீட்டுக்கு வரல. பிள்ளைகள் ரெண்டும் அங்க தங்கதுக்கு வருத்தப்பட்டுச்சு வேளான்னு சொல்லிட்டு தான் நான் வேற வந்தேன். சரி சரி வந்தாச்சுல, போய் வேலையை பாருங்க. தூங்க வேண்டியதானே, போ போ. ஆமா, போய் தூங்க வேண்டியதான்பா. நாங்க பிள்ளையார் கடைக்கு போயிட்டு வந்ததே ரொம்ப அலைச்சல், நல்ல டயர்டா இருக்கு. நான் போய் தூங்க போறேன். குமாரி போமா, நீயும் போய் தூங்கு. சரிம்மா, நீ வாமா. அம்மைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேலையை முடிச்சிட்டு நான் வந்து தூங்குறேன். நீ போய் தூங்கு. சரிம்மா. இந்த பையன் உள்ள கொண்டு போயிரு. சரிம்மா. இங்க பாருங்க, என்ன இருக்கு அந்த பிராந்தி பாட்டில் உள்ள தூக்கிட்டு குடிச்சிட்டு திரியலான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் இருக்க முடியேன். பாத்துக்கிடுங்க. ஏன் உத்தரத்துல தொங்கிருவியோ? அட நான் எதுக்கு உத்தரத்துல தொங்கணும்? நான் பாட்டுக்கு என் பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு என் தம்பி கிட்ட போயிருவேன். அவன் பெங்களூர்ல வேலை செய்யான். அவன் வேலை செஞ்சாலும் என் பிள்ளைகளை மட்டும் எப்படின்னா ஒரு நல்ல காலேஜ்லயே படிக்க வச்சிருக்கியான்னு நான் பாத்திரம் கழுவினாலும் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டே ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டு எனக்கு ஒரு வீடும் பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவங்கிட்ட போய் அங்கே இருந்துக்கிடுவேன். அப்புறம் ஒவ்வொருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு டைவர்ஸ் ஒன்று நோட்டீஸ் அனுப்பி 2 பேரும் பிரிஞ்சு விவரத்தை வாங்கிட்டு போகணும். பேர வேண்டியதுதான் சொல்லிட்டேன். அம்மா என்ன சரசு, என்னைய மிரட்டி பாக்குறியோ? என்னடா சரசு, என்னையவே மிரட்டி பாக்குறியோ? என்னையும் மிரட்டில என்னைய பணிய வைக்கணும்னு நினைக்காத. பாத்துக்க, இதெல்லாம் சரியில்லை. முடிய விடுங்க, பிள்ளைகளுக்கு கேட்க போகுது. நானும் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் முன்னாடி சண்டை போட்டா நல்லா இல்லையே தான் பிள்ளைகளை அமுச்சு விட்டுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இல்லைன்னா கத்த தெரியும், பேச தெரியும். இங்க பாரு, என்னைய விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு போயிடணும்னு கனவுலாம் கண்டுகிட்டு இருக்காத. அது எந்த காலமும் நடக்காது, பாத்துக்க. நான் என்னத்துக்கு குடிகாரன்ட்ட கடந்து குப்பை கொட்டணுங்க? நான் பாட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு 4-10 பத்திரத்தை தேய்ச்சினாலும் படிக்க வச்சு நான் பிள்ளைகளை காப்பாத்திக்கிடுவேன். உமர்கிட்ட கடந்து இப்படி வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இங்க பாரு சரசு, என்னைய மிருகம் ஆக்காத. எனக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்க. நான் என்னதான் இருந்தாலும் ஆம்பளை வெளியே தெருவுக்கு போறவே, நல்ல இடம் போறவே, போவான் வருவான் குடிப்பான் எல்லாம் பண்ணதான் செய்வான். அதுக்குன்னு நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். நீ பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத, சொல்லிட்டேன். நான் அப்படிதான் குடிப்பேன். என்ன தினமுமா நான் குடிச்சிட்டு இப்படி ரோட்ல விழுந்து கிடக்கேன்? ஏதோ மாசத்துல ஒரு நாள் சரி குடிச்சிட்டு போறான்னு நீ விட்டனா, நான் என் பாட்டுக்கு குடிச்சேன்னா வந்தனா படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீ குடிக்காத வாங்காதன்னு என்னைய தொல்லை பண்றதுனாலதான் நான் ரோட்ல போய் தெருவுல போய் குடிக்க வேண்டி இருக்கு, உனக்கு தெரியாம. வேற இவன் இப்படி குடிச்சிட்டான், விழுந்துட்டான், ரோட்ல விழுந்து கிடக்கான், விமானத்தை வாங்கியான்னு நீ என்னை கேவலப்படுத்தியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ குடிக்க நீங்க தப்பு இல்ல, நான் தான் தப்பு அப்படிங்கியா தானே? ஆமலா அப்படிதான், ஆம்பளை நான் அப்படிதான் குடிப்பேன். என்ன பண்ணுவ? அம்மையும் அப்பாயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ. ஏன்டா இப்படி பண்றாவளோ தெரியல. அப்பா குடிக்காம இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. சப்பா, பாத்ரூமுக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் ஃப்ரீயா இருக்கு. ஏடா குமாரி, என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்க? அங்க ஹால்ல கேளு. அம்மையும் அப்பாயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ. உனக்கு கேட்கலையாக்கும்? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி நிம்மதியா இருக்குது? அப்பனா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன்னு தானே சொல்லியே. டைவர்ஸ் தாங்க நான் போறேன்.
என்ன சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு போலயே. ஆமல சரிசு, நீயாவது கொஞ்சம் போய் அப்பா கிட்ட பேசி அப்பாவை சமாதானப்படுத்தா. அம்மா கிட்ட சண்டை போடாதீங்கன்னு சொல்லி. நான் போய் சொன்னா நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ போன்னு சொல்லிடுவாவ. போய் தூங்குன்னு சத்தம் போடுவாவ. நீ போய் கேட்டனா கொஞ்சம் கேப்பாவல்ல. போயா என்னையே அடிக்கதான் வருவாரு அவரு. நான் போய் என்னத்த கேட்கதங்க. ப்ளீஸ்ல சரிசு, போல போய் பேசு. என்ன நானும் கூட வந்து நிக்கேன். சரி வா போய் பேசி பாப்போம். சரில. நீ எப்படி என்கிட்ட டைவர்ஸ் வாங்குறான்னு நானும் பாக்கேன். போ. அப்பா, ஆமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்னல வாயெல்லாம் ரொம்ப நீளுது. ஐயா சும்மா இருயா, நீ எதுவும் பேசாத. ஏம்மா சும்மா இருமா. உன் மேல கை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அது என்ன முடிய பிடிச்சு இழுக்க பழக்கம். பொம்பளையால மேல கை வைக்க கூடாதுன்னு தெரியாதப்பா உங்களுக்கு? ஐயா போயா போய் தூங்கியா. அம்மா நான் பேசிக்கிறியே, நீ எதுவும் பேசாத. போயா, நல்லா இருப்ப. போயா. அம்மா சும்மா இருமா, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னல ரொம்ப துள்ளுறா? ஏதோ காலேஜ் படிக்க போனதான் பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பு உனக்கு. ஏங்க நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன பையன் அவன் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு அவன்கிட்ட எகிரிட்டு போறீங்க? நீங்க குடிச்சிட்டு வந்து வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயா கொஞ்சம் வாய மூடியா. எதுவும் அந்த மனுஷன்கிட்ட இப்ப பேசிட்டு நடக்காத. அவருக்கு நம்ம இப்ப என்னதான் பேசினாலும் ஒண்ணும் மண்டையில ஏறாது. அம்மா நீ இப்படி எல்லாத்துக்கும் பொறுத்து முத போவாத. அப்படி போய் தான் இப்படி ஆயிட்டு. அதனாலதான் ரொம்ப ஓவரா வராரு இவரு. என்னல அவரு இவரு நிக்கிட்டு இருக்கா? அப்பனுக்கு மரியாதை இல்லாம போச்சு என்ன இந்த வீட்டுல? ஏங்க நீங்களும் சும்மா இருங்க கொஞ்ச நேரம். ஆமா, அப்பான்னா பிள்ளைகளுக்கு ஹீரோவா இருக்கணும். இப்படி குடிச்சிட்டு வந்து நின்னா மரியாதை இல்லாம தான் போவோம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சோ? நான் சம்பாதிக்க காசு இல்லதான் நீ நல்ல துணிமணி உடுத்துக்கிட்டு திரியா? இல்லன்னா நீ கையில காசு சம்பாதிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு அருமை. நீ படிக்கிறதுக்கு, நீ திங்கிறதுக்கு, துடுக்க உடுக்க துணிமணிக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணியது நான். நீ என்னையவே எதிர்த்து பேசி என்ன? ஆமா, பெத்த கடமைக்கு பிள்ளைக்கு சோறு போட்டு தானே ஆவணும். துணிமணி எடுத்து தந்து தானே ஆவணும். என்ன அத ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா அப்படிலாம் பேசாதய்யா. வாய மூடு. அப்பா ரொம்ப கோவமா இருக்காவ. இப்ப அதெல்லாம் பேசிய நேரம் இல்லையா. போ போய் தூங்கு போ. நீ சம்பாதிச்சு நீ படிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு சம்பாதிக்கிறதோட கஷ்டம் என்னன்னு. சரி, இனிமே காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் நீங்க ஒண்ணும் கட்ட வேண்டாம். நானே சம்பாதிச்சு நானே காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறேன். ஐயா அப்படிலாம் பேசாதய்யா. போ போய் தூங்கியா. எம்மா பூமாரி, அண்ணனை கூட்டிட்டு போமா உள்ள. சதீஷ் போய. இல்ல சதீஷ் வா போவோம். போய் தூங்குவோம் வா. நீ போய் பேசினா பிரச்சனை கம்மியாகும்னு பார்த்தா பிரச்சனை பெருசாகுதுல. வாழ வந்து தூங்கிரு. சும்மா இரு பூமாரி. சும்மா நம்ம இப்படியே ஒருத்தர ஒண்ணும் சொல்லாம விட்டு தான் இவரு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இவரு இப்ப படிக்க வைக்கிறது தானே இவரு ரொம்ப பேசுறாரு. இனிமே நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு இப்ப காலேஜ் ஃபீஸ கட்டி படிச்சுக்கிட்டேன். பாப்போம் நீ எப்படி வேலைக்கு போய் சம்பாதிச்சு பீஸ கட்டி படிக்கன்னு நானும் பாக்கேன். எத்தனை நாளைக்குன்னு பாக்க தானே போறியே. ஐயா போயா உள்ள போ அம்மா இப்பதான் வாரேன். எங்க பெத்த பிள்ளை கிட்ட படிக்க வைக்கிறது சோறு பொடியாது இருக்கலாமாங்க கணக்கு பாப்பியே. அங்க பாரு, அவன் என்னையவே எதிர்த்து பேசியா. அப்ப அவனுக்கு சுவார் போட்டு நம்ம வளர்த்து என்ன பிரயோஜனம்? வளர்த்துக்கிட்டா மாறுமேலே காயுதுன்னா அதை நம்ம என்ன செய்யுது? இங்க பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அம்மையை அடிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் அதனாலதான் அப்படி பேசியான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிதானே. அதனால தானே இப்படி சின்ன பிள்ளை எல்லாம் பேசிய மாதிரி ஆகுது. நீங்க கொஞ்சம் இந்த குடியை குறைச்சிக்கிட்டோன்னு என்ன உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. அந்த சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு மோண்டு தள்ளிட்டு போறதுக்கு என்னத்துக்கு குடிக்கணுங்க? சரி போ சரசு, போ நீ போய் பிள்ளைகளோட படுத்து தூங்கு. எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்சம் தூங்கணும். நான் பெத்ததே என்னைய கை நீட்டி பேசிய அளவுக்கு ஆகி போச்சு. போ, மனசே தெரியல எனக்கு. சரி கொஞ்சம் மோர் அடிச்சு தரட்டுமா குடிக்கல? எடுத்துட்டு வா போ. இருங்க இதுல சோஃபால இருங்க, நான் அந்த மோர் அடிச்சு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். நான் தான் எல்லாருக்கும் எடுத்து வைப்பேன். இந்தாங்க பெரியம்மா. இன்னொன்னு வைக்கட்டுமா பெரியம்மா உங்களுக்கு? இல்லம்மா வேண்டாம், எனக்கு ரெண்டே போதும். இதுவே நான் தின்னுக்கிடாண்டே. அட லட்சுமி நல்லா சாப்பிடு. எதுக்கு நீ இப்படி மூஞ்சி வாடி போய் இருக்கு? என்ன நான் தான் உன்ட்ட அப்பயே சொல்லிட்டோம்ல, இதெல்லாம் மனசுல நினைக்காத, நல்லா இரு, எல்லாம் நல்லா சாப்பிடு, எடு. நல்லா தெம்பா இருந்தாதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். பாரு நீ மூஞ்சி வாடி போய் உனக்கு இருந்தா பிள்ளைகள் மூஞ்ச வாடி போகுது. நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா இருந்தாதானே பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும். அதுவரை கரையேற்ற முடியும். உங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு அடக்கானே நீ அதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா முடியுமா? ஆமாம்மா, நல்லா சாப்பிடுங்க. நல்லா தெம்பா இருந்தா தானே எல்லாம் செய்யலாம்.
பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சின்னு எல்லாம் பார்க்கணும், அதுக்கு பிள்ளை பேர் எடுக்கணும், எல்லாம் இருக்கு. நீங்க எப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? மனசுல எதுவும் நினைக்காம நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைகள் வேற புரட்டான்னா ஆசைப்படுன்னா ராணி, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஆமா, சோனி நல்லா ஆசைப்படுவா. அதனாலதான் அவளுக்காண்டி தான் சொல்லி விட்டேன். சோனி எடுத்து வச்சு சாப்பிடு, எவ்வளவு வேணாலும். நிறைய இருக்கு பரோட்டா. உங்க பெரியப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி பெரியம்மா, நான் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன் சால்னா ஊத்தி. சாப்பிடு சாப்பிடு. அதுக்காண்டி தான் உங்க பெரியப்பாட்ட நிறைய சால்னா எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இருக்கு, நிறைய இருக்கு. சரி பெரியம்மா. எல்லாம் ராகினி, நீயும் சாப்பிடு. எல்லாருக்கும் எடுத்து வைக்கன்னு விளையாடிக்கிட்டே இருக்கா. சாப்பிடலாம் நீயும்? சரிம்மா, எனக்கு நான் 3 பரோட்டா சாப்பிடுவேன். சாப்பிடு சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடு. எங்க உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பிடுறீங்களா கையோட? சரி, 2 எடுத்து வை பாப்போம். இருங்க, தான் எடுத்து தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இங்க பாரு லட்சுமி, எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்குது என்னன்னா நினைச்சு நீ வருத்தப்படாத. உனக்கு நான் இங்க எவ்வளவு நாள் இருக்க தோணுதோ இங்கே இரு. இங்கே இருந்து பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னா, காலேஜுக்கு அனுப்புறேன்னா அனுப்பு, இரு. உங்க வீட்டுக்காரர் எப்பதான் திரும்பியாருன்னு பார்ப்போம். இல்லைன்னா உனக்கு இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்த்து தாரேன். இங்கே இருந்து நீ பிள்ளைகள வச்சு படிச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இங்கே இருக்க பாரு. அவர் என்ன நீயும் போயிட்டு போறாருன்னு விட்டுட்டு. ராணி, என்னங்க? ஆமா, நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கலான்னு பாக்கியோ? அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ராணி. எங்க நான் எங்கெங்க பிரிச்சு வைக்கேன்? அவரு குடிச்சிட்டு அடக்காருன்னு அவ தனக்கு இருக்க பிடிக்காம இங்க வந்திருக்கா. அதான் வேற வீடு பார்த்தனால நான் வைக்கேன்னு சொல்லியே. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சகல சரியாயிருவாரு. அவர்கிட்ட பேசி நம்ம தான் சமாதானப்படுத்தி அதில் சேர்த்து வைக்கணும். இப்படி நீ ஆளுக்கு ஒரு வீடு பார்த்து தனியா பிரிச்சு வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? புருஷனை பொண்டாட்டியும் பிரிக்கிறதெல்லாம் பெரிய பாவம். அந்த தப்பெல்லாம் நீ செய்யக்கூடாது, பாத்துக்க. இல்லத்தா, ஒரு 4 நாள் இருந்துட்டு நானே அங்க வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஒழுங்கா இருந்தாருன்னா பார்க்க வேண்டியதுதான். இல்லாட்டின்னா அவர் பாட்டை பார்த்துட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு நான் என் இடத்த விட்டுட்டு வேற இடத்துலலாம் நான் இருக்க மாட்டேத்தான். அதான் சரி, நீ அங்கேயே இருந்து அவனை சரி பண்ண முடியுமான்னு பாரு. சரி வரலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். சரி, இப்போ சாப்பிடுங்க. கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு அடக்காதீங்க மனசை. சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம். ஆமா லட்சுமி, இனிமே உங்க வீட்டுக்காரருக்கு இப்பதான் போத தெளிஞ்சிருக்கோம். போத தெளிஞ்சதும் போட்டாரு போன்னு நான் நீங்க இல்ல இங்க வரலன்னு சொல்லியிருக்கேன். அதனால அப்படியான்னு கேட்டுட்டு வச்சிருக்காரு. இனிமே நாளைக்கு தான் வந்தாலும் வருவாரா இருக்கும்னு நினைக்கேன். ஆமாம், எனக்கும் ஃபோன் பண்ணாரு. நான் தோட்டத்தில் இருந்து அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புனேன் கடத்தருவுக்கு. அப்போக்கு என்கிட்ட கேட்கும்போது நானும் எங்கே வரலையே தெரியலையேன்ட்டேன். உங்களுக்கு அப்ப போட்டாரா போன்னு? ஆமாம், அவ்வளோ ஒரு போனம் சுவிட்சாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டாரு. என்கிட்ட கேட்டுட்டு தான் அப்புறம் உங்களுக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கேன். நான் தான் இங்கே வரலன்னு சொல்லிட்டேன். அப்பயும் என்னைய நம்பாம தான் உமருக்கும் போட்டு கேட்டிருக்காரு. அப்பாவுக்கு நல்லா தெரியும் நாங்கள் இங்கே தான் வந்துருப்போன்னு. அதனால தான் இங்கே போன் அடிச்சிருப்பாரா இருக்கும். ஆமா, வேற உங்க அம்மா இங்கே இல்லைன்னா வேற எங்கே போவா? அதனால அவரு எப்படியும் பாரு காலையிலே வந்து நிற்பாருங்க. ராணி, காலையிலே அவரு இங்கே வந்தா கூட நான் இருக்கேன்னுலாம் சொல்லாத. நான் காலேஜுக்கு பிள்ளைகளெல்லாம் காலையிலே அனுப்பி விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு தோட்டத்துக்கு வந்துடுவேன். அங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கேன். அவரு இங்கே வந்தாலும் நான் இருக்கேன்னு தெரியாம போட்டோம். அதை எப்படி பிள்ளைகளுக்கு காலேஜில் போயினாலும் தேடிட மாட்டாராக்கும். பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு வந்திருக்காள்வளா பார்ப்போன்னு. அதெல்லாம் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டாரு. அங்கே போய் பிள்ளைகளுக்கு பேரை சொல்லி எப்படி கேட்க வாங்க எத்தனாவது படிக்க என்ன ஏதுன்னு ஒழுங்காக விவரம் தெரியாதா? அதனால அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டாரு. காலேஜில் வந்தால் இங்கே தான் வருவார். நான் காலையில் இதுவெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் தோட்டத்துக்கு வந்துடுவேன். நீ வேணா இங்கே இருந்தேன்னா சாப்பாடுக்கு படம் செஞ்சுட்டு அடப்பல்ல, வந்தேன்னா இங்கே வரலன்னு சொல்லி அனுப்பிடு. சரி பாப்பா, அதெல்லாம் காலையில் பார்த்துக்கிடலாம். இப்போ சாப்பிடுங்க. லட்சுமி, லட்சுமி, எம்மா, சோனி, சந்தியா. அட, இது எங்க வீட்டுக்கார சத்தம்ல. ஐயா அப்பே வந்துட்டாரு போல இருக்கே. என்ன சொல்ற லட்சுமி? அவரா கூப்பிடியது? ஆமா, நல்ல கவனி. பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடியாரு பேரு. எம்மா, சோனி. ஐயா ஆமா, எப்படி இங்க வந்தாரு இவரு? சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் வெளியே போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்கேன். ஆமா ராணி, சீக்கிரம் போய் என்ன ஏதுன்னு பேசி அனுப்பி விடு. நேரா உள்ள வந்துட போறாரு. சரி, வந்தாலும் வேற எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். ஏதாவது சொல்லி பேசிப்பாரு, என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். இந்தா நானும் வாரேன். நீங்களும் கொஞ்சம் கையை கழுவிட்டு வாங்குங்க. வாரேன். நீ போகும்போத. சரி. எக்கா, நாங்க இருக்கேன்னு சொல்லிடாத. வாங்கத்தான். என்னத்தான் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிய? வாங்க உட்காருங்க. நான் வாரதெல்லாம் இருக்கட்டும்மா. என் பொண்டாட்டி பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் வெளியே அனுப்பி விடுங்கம்மா. நான் கொஞ்சம் பேசணும். என்னத்தான், நான் தான்
வரலன்னு சொன்னா லட்சுமி பிள்ளைகள் யாருமே நீங்க நம்பலையா? சும்மா சொல்லாதீங்க. நீங்க போன்ல கேட்டதும் கோவத்துல அவ சொல்லாதுன்னு சொல்லியிருப்பா, அதனால நீங்க அப்படி சொல்லியிருப்பீங்களா இருக்கும். அவளை லட்சுமியை கொஞ்சம் வர சொல்லுங்களா, நான் அவகிட்ட பேசணும். அட என்னத்தா நீங்க வேற சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? எதுக்கு லட்சுமி வீட்டை விட்டு போனா? அவங்க வரலையே. இங்க பாருங்க, அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. அதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் என் வீட்டுக்கு. என்ன நீங்க என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லாம பொண்டாட்டியை போய் அனுப்பி விடுங்கிய. அவ்வளவு அக்கறை இருந்தானா பொண்டாட்டி பிள்ளைல ஒழுங்கா பாக்கணும்னு அக்கறை இருந்தானா ஒழுங்கா குடிக்காம கொள்ளாம இருக்க வேண்டியது தானே நீங்க. ராணி ராணி அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விட்டுறாத, இரு நான் பேசிக்கிறேன் சகல கிட்ட. பாருங்க எவ்வளவு அதிகாரமா பேசிட்டு இருக்காருன்னு. வாங்க, என் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி இங்க வரலன்னு சொல்லி ரெண்டு பேரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ. என்ன நாடகம் ஆடுனாவ? இரு ராணி நான் பேசிக்கிட்டுறீங்கம்ல. சகல வாங்க வாங்க வந்து உட்காருங்க. எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிடலாம். என்னத்த உட்கார்ந்து பேசுறது? நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வரல. என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிடுங்க, நான் போறேன். நான் அவியல் வேலை கூட்டிட்டு போலான்னு தான் நான் வந்தேங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையா பேசி பிரச்சனையை தீர்த்துன்னு வைங்களாம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எல்லாத்துக்கும் உடனே இப்படி கோவப்பட்டா எப்படி? இப்படி ஆளாளுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தீருமா சொல்லுங்க? வந்து உட்காருங்க சகல. போ லட்சுமி, சகலைக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிக்க. இருங்க எடுத்துட்டு வரேன். வாங்க சகல, கோவப்படாதீங்க, வாங்க வந்து உட்காருங்க. சகல அப்படி என்னதான் பிரச்சனை? எதுக்கு குவாச்சிட்டு வந்தாங்க மைனி? எப்பயும் போலதான் சகல, கொஞ்சோல குடிச்சிட்டு நான் உளுந்து கிடந்துட்டேன்னா ரோட்டில். அதனால கிளாச்சிக்கிட்டு இவ பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு இனிமே நான் என் கூட இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே கிளாச்சிக்கிட்டு வந்திருக்கா. அதான் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு வந்தேன். எல்லாத்துக்கும் ஒரே சண்டை. எங்கள் அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சும்மா எல்லாத்துக்கும் காரணம் கண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேண்டாமா? கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டுமேனு கொஞ்சோல குடித்தேன். அது தப்புன்னு இவ இப்படி நிற்கா. அது கொஞ்சோல குடிக்கமா? அந்தால தெளிவா எந்திரிச்சு வீட்டுக்கு வந்தமான்லாம் இருக்கணும். நீங்க ஏன் ரோட்ல விழுந்து கிடந்தியே? அது ஏதோ கொஞ்சம் தலைக்கு ஏறி போச்சு, கொஞ்சம் நிறையா குடிச்சு விட்டேன். அதனால நான் விழுந்துட்டேன். என்ன பண்ணுறது? எல்லாம் மனக்கவலை தான். என்னக்கா என்னாச்சு? அவரு தானே அது? ஆமா உன் வீட்டுக்காரன் தான். கொஞ்சம் கோபமா தான் இருக்காரு. நாங்க எப்படியாவது பேசி சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்கோம். ஐயே கோபமா இருக்காருன்னா என்ன நீ சமாதானப்படுத்துவியே? சரி இரு நான் போய் பாக்கேன். இந்த தண்ணி கேட்டாரு என் வீட்டுக்காரு, கொண்டு போய் கொடுத்தேன். சரி போ. என்ன பிள்ளைகளா உங்க அப்பா இப்படி ராத்திரியா வந்திருக்காரு? எல்லாம் நம்மள கூட்டிட்டு போவையாதான் இருக்கும். அது எப்படி திடீர்னு இவ்வளவு பாசம் வந்துச்சு இப்பயே கூட்டிட்டு போனோன்னு? ஆமா நான் கூட விடிஞ்சுதான் வருவாரா இருக்கும்னு பார்த்தேன். இப்ப ராத்திரியே வந்திருக்காரு. எங்கேயுமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரா இருக்கும். இவ்வளவு எப்படி நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி தொல்லை பண்ண வந்திருப்பாரு.